ரஜினிகாந்தோட அரசியல் சாதனை பத்தியும் சறுக்கல்கள் பத்தியும் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் சார். மறுபடியும் பரபரப்பான அரசியல் சூட்ட கிளம்ப ஆரம்பிச்சிருக்காரு ரஜினிகாந்த். முதல்ல ரஜினிகாந்த் வெளிப்படையா மேடையில அரசியல் பேச ஆரம்பிச்சது 1995 ஜூலை 14 அன்னைக்குங்க. சென்னை அடையாறு பார்க் ஹோட்டல்ல நடந்த பாஷா பட வெற்றி விழாவப்பதான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த படத்தை தயாரிச்சது அப்போ ஜெயலலிதாவோட அமைச்சரவையில் அமைச்சரா இருந்த எம்ஜிஆரோட தீவிர விசுவாசியான ஆர்.எம். வீரப்பன். இந்த நிகழ்ச்சியில படத்தை பத்தி பேசி முடிச்ச ரஜினிகாந்த் திடீர்னு முக்கியமான பிரச்சனையை பத்தி பேச போறேன்னு சொல்லி அப்போ டைரக்டர் மணிரத்னம் வீட்டு மேல வீசப்பட்ட ஒரு வெடிகுண்டு பத்தி பேச ஆரம்பிச்சார். அந்த ஒரு விஷயம் என்னோட மனசை ரொம்ப சங்கடப்படுத்திடுச்சு. அது மட்டும் இல்ல, அடுத்தடுத்து பல இடங்கள்ல வெடிகுண்டு வீசப்பட்டு அப்பாவி பொதுமக்கள் பலியாகி இருக்காங்க. தமிழ்நாட்டுல வெடிகுண்டு கலாச்சாரம் சமீபமா வேகமா பரவி வருது. இதுக்கு உடனடியா அரசு முற்றுப்புள்ளி வைக்கணும். தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு என்னுடைய வேண்டுகோளை இந்த இடத்துல வச்சுக்கிறேன். வெடிகுண்டு கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். வெடிகுண்டு துப்பாக்கி கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வாங்க. இதுக்கு மேல தமிழ்நாட்டுல வெடிகுண்டு துப்பாக்கி வன்முறை நடக்காம பார்த்துக்கோங்க. அப்படி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதுக்கு அரசாங்கம் தான் பொறுப்பு. இதை நான் ரஜினிகாந்தா சொல்லல, நாட்டுல வாழ்ற குடிமக்கள்ல நானும் ஒருத்தன் அப்படின்ற முறையில சொல்லிக்கிறேன்னு சொல்லி பேசிட்டார். அந்த ஒரு பேச்சுக்கு என்ன ஒரு ரியாக்ஷன் கிளம்புச்சுன்னா, இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஜெயலலிதா அவர்கள் கோவத்துல ஆர்.எம். வீரப்பனை அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கி அடிச்சாங்க. அடுத்ததான் ஆட்சியாளர்கள் தரப்புல இருந்து ரஜினிக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ ரஜினி கொஞ்சம் பரபரப்பா இருந்தார். அப்போ ஆட்சியில் இருந்த ஜெயலலிதா அரசு மேல ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. சோ மத்தியில் இருந்த காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, அதிமுகவை மறுபடியும் தங்களோட கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக சிபிஐ வச்சு ரெய்டு மேல ரெய்டுன்னு சொல்லி தட்டி எடுத்தாங்க. நினைச்ச மாதிரியே அதிமுகவும் அவங்களோட கூட்டணிக்குள்ள சேர்ந்துச்சு. ஆனா அதிமுக காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சது பிடிக்காம இருந்த மூப்பனார தன்னோட நண்பர் சோ மூலமா தன்னோட வீட்டுக்கு வரவழைச்சு பேசி அவரை காங்கிரஸ்ல இருந்து பிரிச்சு தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்ற பேர்ல புது கட்சியை உருவாக்க வச்சது ரஜினிகாந்த் அவர்கள். உருவாக்க வச்சது மட்டும் இல்லாம அவர் நடிச்ச அண்ணாமலை படத்துல வர சைக்கிளையே அந்த கட்சிக்கு சின்னமாவும் வச்சாரு. அது மட்டும் இல்லாம அந்த சைக்கிளை சோ மூலமா கோபாலபுரம் கொண்டு போய் திமுகவுக்கும் தமிழ் மாநில காங்கிரசுக்கும் கூட்டணியை உருவாக்குனாரு 1996ல. அது மட்டும் இல்லாம அந்த வருஷம் நடந்த சட்டமன்றம் நாடாளுமன்ற தேர்தல்ல ஜெயிக்கவும் வச்சாரு. அந்த தேர்தல் அப்பதான் மத்தியில தாத்தாவான நரசிம்மராவும் மாநிலத்தில் அம்மாவான ஜெயலலிதாவும் மீண்டும் ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னா இந்த நாட்டை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ரஜினி பேசினது அப்பதாங்க. இந்த ஒரு விஷயம் பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினது மட்டும் இல்லாம பர்கூர் தொகுதியில ஜெயலலிதாவே தோத்து போற நிலைமைக்கு உள்ளாகிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் தன்னோட திரைப்பட வேலைகள்ல ரஜினிகாந்த் பிஸி ஆகிட்டாரு. ஆனா மறுபடியும் ஒரு சமயம் ரஜினி ரசிகர்களுக்கும் பாமகவுக்கும் ஒரு மோதல் நடந்துச்சு. 2004ல நாடாளுமன்ற தேர்தல் சமயம். அப்போ சென்னை ராகவேந்திரா மண்டபத்துல தன்னோட ரசிகர்களை சந்திச்ச ரஜினிகாந்த் திமுக கூட்டணியில இருந்த பாமகவை எதிர்க்கிற விதமா பாமக போட்டியிடுற தொகுதிகளில் மட்டும் எதிர்த்து வாக்களியுங்க அப்படின்னு சொல்லி தன்னோட ரசிகர்களுக்கு கட்டளையிட்டு இருந்தார். ஆனா அந்த தேர்தலில் புதுச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலையும் திமுக கூட்டணி தான் ஜெயிச்சதுங்க. தேர்தலுக்கு அப்புறம் இதை பத்தி ரஜினிகாந்த் கிட்ட கேட்டப்போ, எங்க அடிச்சது ரொம்ப பெரிய ஒரு புயல், இதுல நல்லா ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லி பேசினார். அதுக்கப்புறமா அவர் யாருக்கும் ஆதரவா வாய்ஸ் எல்லாம் கொடுக்காம கருணாநிதி ஆட்சியில இருந்தார் அப்படின்னா அவரோட மேடைகள்ல, ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தாங்கன்னா அவங்களோட மேடைகள்ல சொல்லி பாராட்டு வாய்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தார். இப்போ தன்னோட ரசிகர்களை அழைச்சு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றதை பத்தி வெளிப்படையா பேசியிருக்காரு. தமிழகத்துல ஜெயலலிதாவும் கருணாநிதியும் இல்லாத ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்கு. அங்க இருக்கிற வேகன்சியை நாம ஏன் பயன்படுத்திக்க கூடாது அப்படின்றது அவரோட மனசுல இருக்குங்கிறது ரொம்ப வெளிப்படையாவே தெரியுது. அதனாலதான் அரசியல் களத்துல போர் வருது, அதுக்கு தயாரா இருங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் மத்தியில பேசியிருக்காருங்க. இருந்தாலும் அவர் அரசியல் களத்துல ஜெயிப்பாரா இல்லையான்றது பொறுத்திருந்துதான் பார்க்கணுங்க. உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம். பான் சைட்ஸை ப்ரௌஸ் பண்ணும்போது அங்கேருந்து சம் ஆட்ஸ் வரும். நம்ம அதை தெரிஞ்சு கிளிக் பண்ணுவோம், தெரியாமல் கிளிக் பண்ணுவோம், பாப்பப்பாக வந்துடும். அது நமக்கு தெரியாமல் வந்துடும், பேக்ரவுண்டில் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் அங்கே இருந்தும் அந்த வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரான்சம்வேர் இதனோட மெயின் பர்பஸே உங்களை பயமுறுத்தி உங்கள்கிட்ட இருந்து காசை பறிக்கிறது மட்டும்தான்.